மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, திமுக கூட்டணி வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள அவங்களுக்குள்ளே ஒன்றும் ஜெல்லாத மாதிரி இருக்கு. இதை திருமாவளவன் ஒன்று மறுக்கிறாரு, ஒன்றை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானே மாற்றின்ட்டேன். அப்போ முதல்ல இவ போட்டியிடணும்னு எதுக்கு முடிவெடுத்தாரு, அப்புறம் இப்போ போட்டியிட வேண்டான்னு முடிவெடுத்தது, அப்புறம் அந்த அந்த சீட்டை அவர் வேற ஒருத்தர் கொடுத்துட்டார், கட்சியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவருக்கு கொடுத்துட்டார். அதனால் அவர் கட்சியில் ஒரு டென்ஷன். டால்ஸ்டாயே ஒரு விஷயம் சொல்கிறேன், பாலிடிக்ஸில் அது தேசிய அரசியலாக இருக்கட்டும், நம்ம மாநில அரசியலாக இருக்கட்டும், தொங்கு சபைனாலே அது ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட் எப்போதும். ஏன் தொங்கு சபையை பற்றி பேசுகிற காரணம் கேட்டிங்கன்னா, அது நம்ம தமிழ் வெற்றி கட்சி விஜயோட தலைமையில் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் மாறிட்டு இருக்கு காரணம் தான். ஒன்றுமே கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போக முடியல, எல்லா தொகுதி கவர் பண்ண முடியுமோ தெரியல. தமிழ் வெற்றி கட்சி தலைவர் விஜயோட இது பாருங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. அவர் வெளியில வந்தாலும் கூட்டம் வருது. இப்ப ப. சிதம்பரம் தலைவர்கள்லாம் ஒட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல ஒண்ணு இல்ல சொல்லியிருந்தாங்க, இப்ப அவங்களே சொல்றாங்க இல்ல விஜய்க்கு நல்லா தான் வருது. ஒண்ணுங்க, விஜய் எத்தனை மீட்டிங்ல பேசினாலும் கம்மியா பேசினாலும் சரி, அது இம்பாக்ட் ஆகிட்டே போகுது, இம்பாக்ட் வருது. ஒரு விரல் புரட்சியான விசில் புரட்சிய புதுச்சேரியிலையும் உருவாக்குங்க. பாருங்க, டைம் ஜாஸ்தி இல்ல கேம்பெயின். இவர் விஜய் எங்கெல்லாம் போறாரு, 234 தொகுதி எல்லாம் டச் பண்ணுவாரா. இந்த ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அவர் 50 தொகுதி டச் பண்றதே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கேம்பெயின் எப்படி போறது? ஆனா எங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டிட்டாங்களோ அந்த வேட்பாளர்கள் போகும்போது மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்குது அவங்களுக்கு. காங்கிரஸ் பெருத்தலைவர்கள்லாம் நான் சொல்றேன், 2-3 தலைவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இவர் விஜய் ஃபீல்டில் எங்களை எல்லாரும் அடிக்க போறாரு. டிஎம்கேவோட இது குறைப்பாரு, காங்கிரஸுக்கு குறைப்பாரு, அதிமுகவுக்கும் குறைப்பாரு, பாஜகவுக்கும் குறைப்பாரு, எல்லா கூட்டணியிலும் அடி விழப்போம். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர். வணக்கம் ஐயா. வணக்கம் டால்ஸ்டாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம முக்கியமாக ஒரு பரபரப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சார், திரும்ப போட்டிடுறதா சொல்லிட்டு விலகிட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறாரு, என் மேலே எந்த விதமான ஒரு ப்ரெஷர் கிடையாது, திமுக தரப்புலேருந்து ஒன்றும் இல்லை, இது நானே விலகிட்டேன், அதை தவிர்த்து அந்த சீட்டை வேற காங்கிரஸ்லேருந்து வந்தவருக்கு கொடுத்துட்டார். இல்லை, அவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப நிறையா உழைச்சிருக்காரு, அதனால் அவர் மகனுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் போட்டியிடுறதுனால ஒரு தொங்கு சபைக்கு அடையாளம் அப்படின்னு அது ரொம்ப தீவிரமாக இதாகிடுச்சு. எதுக்கு இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், எதுக்கு இது களத்தில் இறங்கணும்? அப்படி களத்தில் இறங்குறதுனா அப்போ மின் சொல்லியிருந்தார், இது மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரையில் ஒரு தலித் முதல்வர் வந்ததே கிடையாது, அதனால் கட்டாயமாக தலித்துக்கு பங்கு கொடுக்கணும் ஆட்சியில். காங்கிரஸ் சொல்வதுக்கு முன்பே அதை சொல்லிட்டு இருந்தார், ஆட்சியில் பங்கு. அதுக்கு பிறகும் அதை அவர் திருப்பி சொன்னார். அதுக்கு பிறகு மௌனம் ஆயிட்டார். இந்த காங்கிரஸ் மேட்டர் பெருசான உடனே அவர் இதாகிட்டார். அப்புறம் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ஒப்பந்தம் ஆச்சு. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக உள்ளே வந்தது. தேமுதிக உள்ளே வந்தபோது அவங்க 10 சீட்டை ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போன பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இது எழுப்பிடுச்சு. என்ன இப்படி நமக்கு ஒன்றுமே இல்லை, 8 முடிச்சுட்டாங்க, அங்கே காங்கிரஸுக்கு 27 கொடுத்தாங்க, இதில் என்ன இருக்குது, இதில் நமக்கு என்ன ஒன்றுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அந்த டயத்தில் தான் இவரை தானே இறங்கணும்னாரு. ஸோ அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் சொல்வது என்னன்னா,
திமுக கூட்டணி வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள அவங்களுக்குள்ளே ஒன்றும் ஜெல்லாத மாதிரி இருக்குது. இப்போ காங்கிரஸ் கூட கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. அதை வச்சுன்னு அந்த காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரே ஒரே டென்ஷனாக இருக்குது. அதில் 3-4 தலைவர்கள் ஓப்பனாக சொன்னாங்க, இதை நீங்கள் பேசாமல் லாட்ரி போட்டே கொடுத்துருக்கலாம், சீட்டு குலுக்கி கொடுத்துருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கூட்டணி தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி ரொம்ப முக்கியம். கூட்டணி இல்லாமல் 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் போனதே இல்லை. அதில் இப்போ கூட்டணி பார்த்தீங்கன்னா தேர்தல், அதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து சீட்டு எல்லாம் வெளில வந்த பிறகு அவங்க இது பண்ண போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழப்பம் ஒன்று தொடர்றது பார்த்தீங்களா? இன்றைக்கி தான் கடைசி தேதி, லாஸ்ட் டேட்டு. ஆனால் இன்னி வரையில் அது இருக்கிறது பாருங்கள். இதில் திருமாவளவன் ஒன்று மறுக்கிறாரு, மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானே மாற்றின்ட்டேன். அப்போ முதல்ல போட்டியிடணும்னு எதுக்கு முடிவெடுத்தார், அப்புறம் இப்போ போட்டியிட வேண்டான்னு முடிவெடுத்தது, அப்புறம் அந்த சீட்டை அவர் வேற ஒருத்தர் கொடுத்துட்டார், கட்சியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவருக்கு கொடுத்துட்டார். அதனால் அவர் கட்சியில் ஒரு டென்ஷன். இப்போ எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, இவர் இல்லை அவர் தனக்கே டேஞ்சராக இருக்கும் போல இருக்குது, தேர்தலில் தான் ஸ்டாண்ட் பண்ணால் தனக்கு கொஞ்சம் விக்ட்ரி அவ்வளோ கேரண்டி இல்லை போல இருக்குது. அதுக்கு பல காரணங்களில் சீமான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், அதனால் பின்வாங்கிட்டாரா, இந்த மாதிரியெல்லாம் வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னா திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க பாருங்கள். ஒரு டயத்தில் எப்படின்னா, கட்சிகள் ஒரு கூட்டணிக்குள்ளே எதுக்கு நுழையணும்னா, அந்த பெரிய கட்சியோட ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்குது, அவங்க கூட கை கொடுத்தா நமக்கும் சேர்ந்து நமக்கும் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ போக பார்த்தானா எங்கேயோ ஒரு இடத்துல சரி நம்ம வந்துட்டோம், சீட்டு ஒன்றும் சரியில்லை, இந்த தேர்தல் போட்டிட்டு தான் ஆனோம், அதுக்கு பிறகு பார்ப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மோதல். நம்ம இப்போ கேம்பெயினில் என்ன பார்க்குறோன்னா, அது ஸ்டாலின் ஐயா கேம்பெயினாக இருக்கட்டும், இபிஎஸ் சாரோட கேம்பெயினாக இருக்கட்டும், ரொம்ப இதுவாக போகிறது, ஃபுல் பிளாஸ்டாக போகுது. அதில் ஸ்டாலின் ஒருத்தர் தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. மற்ற அமைச்சர்களோ மற்ற இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இல்லை, அதில் என்னவோ சம்திங் மிஸ்ஸிங். அது என்னன்னு இப்போ நம்ம சொல்ல முடியல. அதில் கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, அங்கே கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால கூட்டம் ஒரு விதமாக சேகரிக்காங்க, ஆனால் அவ்வளோ எந்தூசியாசம் இல்லை, உற்சாகம் இல்லை. அதே நேரத்தில் அதிமுகவில் வர கூட்டம் பார்த்தீங்கன்னா நாட் பேட். அதிமுகவில் அங்கே உற்சாகம் வந்துருச்சு, லேட்டாக ஆரம்பிச்சிச்சு, பல பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அவர் ஏதோ கரெக்டாக சீட்டு சரியாக போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது, கூட்டணியில் முதல்ல பிஜேபி தான் ரொம்ப கை ஓங்கி இருக்கு, பிஜேபி தான் டிக்டேட் பண்ணுறாங்கன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, பிஜேபிக்குள்ளே வேறு விதமாக யோசிக்கிறாங்க. என்ன நம்ம கிடைச்ச சீட்டெல்லாம் சரியான சீட்டா, நமக்கு வேணுங்கிற சீட்டு கிடைக்கலையே, இருந்தாலும் சரி நமக்கு திமுக தோக்கடிக்கணும், அதுதான் பெரிய கோல், அதனால் சரி பொறுமையாக அதை பொறுத்துப்போம் அப்படின்னு அப்படி போயிட்டாங்க. அண்ணாமலை உள்பட பல தலைவர்கள் உள்ளுக்குள்ளே என்னதான் உள்ள ஃபீலிங் இருந்தாலும் வெளியில் காமிக்காமல் அவங்க இறங்கிட்டாங்க. அதாவது உள்ள அவங்களுக்கு தோணுது என்ன, நம்ம ஸ்ட்ராங் ஏரியாஸ்லாம் நமக்கு கிடைக்கலையே, இன்னும் கூட 2-3 சீட்டு கிடச்சிருக்கலாம் கொங்கு நாட்டில், நல்ல நல்ல தொகுதிகள்லாம் அவங்களே கேண்டிடேட் போட்டாங்க, நம்மளால் அதிகமாக பேச முடியலையே, நம்ம தலைமையும் இந்த தடவை சொல்லிட்டாங்க, நீங்கள் ஜாஸ்தி இது பண்ண வேண்டாம், நமக்கு முக்கியம் என்னன்னா திமுக அணியை தோக்கடிக்கணும், அதனால் இந்த தடவை இபிஎஸ் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சாகணும், அதுக்காக நம்ம தியாகம் செய்யணும். ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு பெரிய இது இல்லை, நமக்கு ஏதோ வந்துட்டோம், இப்போ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி, ஆனால் மேல் இடத்துலேருந்து பிஜேபி மேல் இடத்துல அவங்களுக்கு என்ன வந்துட்டுருக்குன்னா, என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஒற்றுமையை காமிக்கணும், ஒற்றுமையோடு நம்ம இபிஎஸ் பின்னாடி இருந்து இந்த தேர்தல் முடிகிறவரில் நம்ம பின்னாடி இருக்கணும். அதில் எத்தனை நமக்கு சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் போய்
வானதி ஸ்ரீனிவாசன் ஃபைல் பண்ணுறாங்க இது பேப்பர்ஸ் கூட அண்ணாமலையே இருந்தார். அதே அந்த யூனிட்டி ப்ரொஜெக்ஷனுக்காக அவரும் போனார். நேத்திக்கு வந்து கேண்டிடேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மீட்டிங்கில் அவர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் கூட இருந்தார். ஸோ இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் உள்ளே இறங்கி இருக்கிற கட்சிகள் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஏதோ முயற்சி பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம இவ்வளோ செஞ்சிட்டோம், இன்னும் செய்கிறேன்னு சொல்கிறோம், இதை நம்ம நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. ஆனால் அதே நேரத்தில் அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க, எம்எல்ஏஸ் கூட வேலை செய்கிறவங்க, புது கேண்டிடேட்ஸோட வேலை செய்கிறவங்க, ஒரே ஒரு அவங்களும் ஒரு ப்ரெஷரில் வேலை பண்ணுறாங்க. ஆனால் முன்ன இருந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. இது நடுவில் நம்ம ஒன்றுமே கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போக முடியல, எல்லா தொகுதி கவர் பண்ண முடியுமோ தெரியல. தமிழ் வெற்றி கட்சி தலைவர் விஜயோட இது பாருங்கள், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. அவர் வெளியில் வந்தாலும் கூட்டம் வருது. இப்போ சிதம்பரம் தலைவர்கள்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒன்றும் இல்லை சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, இல்லை விஜய்க்கு நல்லா தான் வருது. விஜய் தான், அதாவது நான் சொல்கிறது ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ். வெளியில் சொல்கிறாங்க இல்லை விஜய் கூட்டம் வருது, அது சீட் ஆகுமா அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக பேசிப்பது, டெல்லியில் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அவங்க சொல்வது என்னன்னா, இல்லைங்க இந்த தரம் அது பெரிய ஃபேக்டர் தான், கட்டாயம் பெரிய ஃபேக்டர். இந்த இது வந்து எல்லாரையும் கட் பண்ண போகிறது. இது ஒரு புது தேர்தல் பாருங்கள். எந்த தேர்தலில் ஒரு புது கட்சி, ஒரு புது தலைவர், அவருக்கு எல்லா விதமான சங்கடங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், ஒரு கட்டமைப்பு ஒன்று பெருசாக கிடையாது. ஆனால் மக்கள் உற்சாகம் அதிகமாக இருக்குது. இப்போ திமுக அமைச்சர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 1-2 அமைச்சர்கள் பேசும்போது மாட்டிக்கிறாங்க. போங்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க, அதை போய் இது பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க, டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இழுப்பு சக்தி இருக்குது. உள்ள என்ன தோணுது, சரி பூத்து கமிட்டி கிடையாது, இது சரியில்லை அது சரியில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு புது ஒரு ஃபெனோமெனா ஆயிடுச்சு சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் திரும்ப ஒரு பக்கம் வந்து காட்டுமன்னார் கோயிலேருந்து வாபஸ் ஒன்று வாங்குறாரு. அதே சமயம் இடதுசாரிகளுக்கு கொடுத்த சீட்டு வந்து அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதே சமயம் இவர் சட்டமன்றத்தில் வர்றனால இது திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கா, இல்லை இந்த சட்டமன்றத்தோட இந்த கூட்டணி கட்சிகள் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஸ்ப்ளிட் ஆனால் யாருக்கு லாபமாக இருக்கும், பாஜகவுக்கா இல்லை விஜய்க்கா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இல்லைங்க, இப்போ கம்யூனிஸ்ட் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆனாலும் சரி திமுக கைவிட மாட்டாங்க. அவங்க திமுக கைவிட மாட்டாங்க. அந்த அவங்க கிடைச்ச தொகுதியில் 5 சீட் இருக்குது, எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சார். ஆனால் இவங்க கையாளுற மக்கள் போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தென் மாவட்டங்களில் இருக்கிற சாதிய ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை சங்கங்கள் வந்து சரியாக அவங்களுக்கு இந்த சாம்சங் போராட்டங்களாக இருக்கட்டும், இந்த விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு பாஜகவை எதுக்கணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாசிசம் வந்துடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம் அப்படின்ட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் இவங்க கொடுக்குற இந்த பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இல்லை அதிகாரத்துவமாக இருக்கட்டும், இவங்களுக்கு பிடிக்கல, அதனால் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சூழல்களும், அங்கே இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி சொல்கிறதுக்கான அந்த குரல்கள் எழும்புறதா இருக்குது. இல்லை அவங்க தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னாடியே என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தும் இந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் போலீஸோட தடி அதிகமாக எங்கள் முதுகில் தான் விழுந்திருக்குன்னாங்க. எங்களை போராட்டமே பண்ண விடலை, எந்த போராட்டத்தையும் எங்களுக்கு பர்மிஷன் இல்லை. இதே அவங்க டைரெக்டாக சிஎம்ஏ சொன்னாங்க, உங்கள் போலீஸ் எங்களை ஒன்றுமே பண்ண விடுறதில்ல, என்ன டெமோக்ரஸி என்ன இது எங்களுக்கு. ஆனால் இருந்து பாருங்க, அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை தனியாக போகிறதுக்கு. அவங்க என்ன விரும்பியிருப்பாங்க தெரியுமா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அலையன்ஸ் இல்லாமல் போயிருந்துன்னா அங்கே போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது திருமாவளவனும் போயிருப்பாரு. அங்கே பாஜக முதல்ல அங்கே முடிச்சு போட்டதுனால இவங்களால அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி தான் கம்யூனிஸ்ட் எல்லா இடத்துலையும் காலியாக இருக்காங்க.
பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவை தடுக்கிறேன்னு சொல்லி தங்க கிரவுண்டு போயிடுச்சு. இப்போ மேற்கு ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, திமுக விசிக வந்து இவர் சட்டமன்றத்தில் வரதுனால அவங்களுக்கு ஒரு இது இல்லை, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதே சமயம் இந்த 8 தொகுதியிலையும் அவங்க தோக்கட்டும், அவங்க வலு பெறக்கூடாது அப்படின்ற அவங்க விருப்பத்தில் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது நிஜம் தானா? திரும்ப வந்து வளர்றது திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகுன்றது அவங்க அப்படி ஒரு யோசிக்கிறாங்களா? இல்லை, பேக் ஃபயர் இல்லைங்க. அவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ தலித் ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த தலித் ஓட்டு வந்து இது பல மாநிலங்களில் இதே மாதிரி ட்ரெண்டில் போயிருக்கு. என்னன்னா, எடுத்த உடனே கூட்டணியில் வர்றாங்க அந்த தலைவர்கள். அப்புறம் போப்போ அவங்களுக்கு என்ன தோணுது, 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வளர்ச்சி என்ன ஆகுது, நமக்கு முக்கியத்துவம் எப்போ கிடைப்பது, அப்புறம் நம்ம ஆட்சி எப்படி கைப்பற்றுறது, இது அவங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் தானே. இதில் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், நீங்கள் பல இடங்களில் எங்கே தலித் ஓட்டு பெரிய ஃபேக்டர் ஆகிடுச்சோ, இந்த ப்ரெஷர் என்ன பண்ணணும்னா அந்தந்த கட்சியில் இருக்கிற தலித் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ திமுகவில் இருக்கிற தலித் தலைவர்கள், ராசாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்தந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அசர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு குறைச்சது அவங்களுக்கு தங்களை இது பண்ணணும்னு சொல்லி பண்ணலை. அவங்களுக்கு தோணுது காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, நம்ம கூட விசுவாசத்தோடு நின்னத்துக்கு நமக்கு ஒன்றுமே ரிவார்டு கிடையாது. ஏன்னா பாருங்கள், பல முறை ஒரு டெம்டேஷன் இருந்துச்சு. என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்துருச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது அந்த பக்கம் போயிடணும், அதிமுகவோட போயிடணும், அப்படியெல்லாம் ஒரு நிறையா விவாதம் நடந்துச்சு, நம்ம விசிகேக்குள்ளே நடந்துச்சு. ஆனால் இருந்தால் அவங்க இல்லை சரி அது எப்படி ஆனாலும் பார்க்கலாம். கடைசியில் பாட்டாளி மக்கள் 2 பிளவு ஆச்சு. ஒரு பிளவு அவர் அன்புமணி அங்கே கொண்டு போயிட்டார் அதிமுகவில். அண்ட் மருத்துவர் ராம்தாஸ் அவரும் சசிகலாவும் அந்த அலையன்ஸை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை இப்போ. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தலித் கட்சிகளுக்கு, தலித் தலைவர்களுக்கு, தலித் சமுதாயத்துக்கு என்னன்னா அந்த ஒரு குரல் வந்துட்டுருக்கு. நமக்கு முக்கியத்துவம்னா என்ன முக்கியத்துவம், ஆட்சியில் பங்கு வந்தால் தான் முக்கியத்துவம் வரும். 5-6 சீட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுது, சரி இப்போ நீ கொடுத்துருக்க 8 எவ்வளோ ஜெயிக்க முடியும், நல்லா போச்சுன்னா 4 ஜெயிப்போம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு இருக்கிற இன்கம்பன்சி எல்லார் மேலேயும் விழும், இந்த அலையன்ஸ் பார்ட்னர் எல்லார் மேலேயும் விழும். அதனால தானே காங்கிரஸ்ல இந்த விவாதம் வந்து தொங்கு சபைன்னு ஒன்று அமைஞ்சா நாம ஆட்சியில் அதிகாரத்துவம் கேட்கலாம்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள வரதாகவும் சொல்கிறாங்க. திரும்ப இல்லைங்க, அது என்ன எப்படி போகும்னா, இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கட்சிக்கு 5 சீட் இருக்குது, 4 சீட் இருக்குன்னா அந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வளரும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, விசிகே போல கட்சிகள் கட்டாயமாக 2 தடவை 3 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் பவர். இப்போ இபிஎஸ் இதுவரை மறுத்துட்டு இருக்காரு. இப்போ அதை பற்றி பேசலை, அவர் வேண்டான்னு பிஜேபிக்கு சொல்லிட்டார். இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், ஆட்சி பங்குங்கெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நிலைமை தேர்தல் முடிந்த பிறகு பேசிக்கலாம், இது அனாவசியமாக நம்ம பேசினா டிஎம்கேக்கு லாபம் ஆகிடும் சொல்லி ஒரு விதமாக அமைதியாகிட்டாங்க எல்லாரும். இப்போ அந்த கூட்டணியில் இதை பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்துச்சு வச்சுக்கோங்க, அப்போ கட்டாயம் தமிழ்நாட்டில் ஆட்சி பங்கு கொடுக்கும்படியான ஒரு காலகட்டம் வரும். அப்படி அந்த மாதிரி ஆட்சி பங்கு நம்பர் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அதிமுக, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ விசிகே போல கட்சிகள் யோசிப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய ஆப்ஷன் இருக்காது. சப்போஸ் பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, அப்போ வேறு விஷயம், அவங்க கூட அந்த பக்கம் தாவிடலாம். பிஜேபி இருக்கிறவங்க அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க சென்ட்ரல் பார்ட்டி விடாது. ஏன்னா ஒரு முறை தான் பாருங்கள் அந்த மாதிரி அமைப்பு இருந்தது. பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும் ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணிச்சு, அது விபி சிங் பிரதமரான போது. அப்போ என்னென்னா காங்கிரஸை தடுக்கணும், போஃபோர்ஸ் மாதிரி ஊழலில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கு, ராஜீவ்காந்திக்கு எதிர்த்து. ஸோ 1990 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகு அப்போ லெஃப்ட் பார்ட்டிஸும் பிஜேபியும் வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க விபி சிங் கவர்மெண்ட், ஜனதாதள கவர்மெண்ட். அதான் ஒரு முறை 2 சைடு வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி முடியாதுங்க. இப்போ அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்று, பிஜேபிக்கு சீட்டு இல்லைன்னா வேணால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம், பிஜேபி பிக்சர் இல்லைனா. பட் எல்லாத்தோட ஒரு பெரிய கேள்வி வருது,
ஏன் தொங்கு சபை பற்றி நம்ம பேசுகிறோம்? ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொங்கு சபை வந்ததில்லை. மக்கள் எப்போதுமே ஒரு டெஃபினிட்டிவ் தீர்மானம் கொடுப்பாங்க, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். அப்படி இருக்கும்போது ஏன் பேசுகிறோம்? ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைப்பது கட்சிகளுக்கு கஷ்டமாயிட்டு. இப்போ பாருங்கள், இந்த தடவை என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே இந்த ஏன் தொங்கு சபையை பற்றி பேசுகிற காரணம் கேட்டிங்கன்னா, அது நம்ம தமிழ் வெற்றி கட்சி விஜயோட தலைமையில் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் மாறிட்டு இருக்கு காரணம் தான். இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ப்ரைவேட்டாக சீனியர் லீடர்ஸ், காங்கிரஸ் பெருத்தலைவர்கள்லாம் நான் சொல்கிறேன், 2-3 தலைவர்கள் எங்கிட்ட சொன்னாங்க, இவர் விஜய் வந்து ஃபீல்டில் எங்களை எல்லாரையும் அடிக்க போகிறாரு. டிஎம்கேவோட இது குறைப்பார், காங்கிரஸுக்கு குறைப்பார், அதிமுகவுக்கும் குறைப்பார், பாஜகவுக்கும் குறைப்பார், எல்லா கூட்டணியிலையும் அடி விழ போகிறது. ஆனால் யாருக்கு எப்படி எங்கே விழ போகிறதுங்கிறது அந்தந்த தொகுதி பொறுத்து இருக்கு. அங்கே என்ன சப்போர்ட்டு, அங்கே யாருக்கு என்ன, அங்கே சோஷியல் காம்பினேஷன், இதெல்லாம் வச்சு ஆப்புது. ஆனால் சீட் எல்லாருக்கும் குறையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி எல்லா கட்சிகளுக்குள்ளும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. கேள்விக்குறி வந்துருச்சு, உள்ள வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ஃபினாமினனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எந்த கட்சியாலையும். என்ன, அவர் விஜய் வெளியில் வந்தாலே கூட்டம் வருது, என்னெல்லாமோ பார்த்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, மீட்டிங் போட கஷ்டமாக இருக்குது, எங்கேயும் நகர கூட முடியல. அதான் சார், ஸ்டில் இன்னைக்கு வரையும் அந்த தடைகள் இருக்குது. இல்லை, தடைகள் இருக்குது, அப்புறம் பர்மிஷன் வருது, அந்த 1 hour கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நேரம், ஆஃபீஸ் முடிஞ்சு வீடு திரும்புகிற நேரம் ரோட்டில் ஜாம் ஆகிடும் அப்படிங்கிறாங்க, உடனே இவர் ரத்து பண்ணிடுறாரு. அப்போ நீங்கள் தடை கொடுக்க என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி வரும். இல்லை, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவர் எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க? அதாவது இன்டைரக்டாக அவங்க ஒரு விதமாக விஜயை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாருங்க, டைம் ஜாஸ்தி இல்லை கேம்பெயினுக்கு. இவர் விஜய் எங்கெல்லாம் போகிறாரு, 234 தொகுதியும் எல்லாம் டச் பண்ணுவாரா? இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அவர் 50 தொகுதி டச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கேம்பெயின் எப்படி போகிறது? ஆனால் எங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டிட்டாங்களோ அங்கே வேட்பாளர்கள் போகும்போது மக்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு மாற்றத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு மாற்றம் பற்றி பேசுகிறாங்க. இதில் கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிறவர் சீமான். சீமான் போன தரத்தோட பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் பார்க்குறாரு, இந்த தரம் பப்ளிக்கு அவருக்குன்னு கமிட்டட் இருக்காங்க, ஒரு செக்ஷன் இருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌட் எந்தூசியாசம் இல்லை. அவரோட ஒத்துக்கிறாங்க, அவர் சொல்கிற சில கொள்கைகள், அவர் சொல்கிற சில வர்ணிக்கிற ஒரு அரசியல் நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இருந்தும் மாற்றம்ங்கிற வரும்பொழுது அவரால் கொடுக்க முடியுமா? இது அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தலைவர் பப்ளிக்கில் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பப்ளிக் இன்ட்ராக்ஷனில் தான் நீங்கள் புரிஞ்சுடலாம் அவர் என்ன மாதிரி இடம் போடுறாரு, என்ன சுச்சுவேஷன். அதில் எனக்கு பார்க்கும்போது இபிஎஸ் கொஞ்சம் டாப்பில் இருக்காது. ஸ்டாலின் அதை காமிச்சிக்காமல் எப்படியோ பண்ணுறாரு. ஆனால் அவங்க கழகத்தில் இருக்கிற மற்ற தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏஸ், அவங்களுக்குள்ள அந்த இது இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு சஸ்டெய்னிங் பவர் அவங்க காமிக்கல. சரி, அதை ஜெயிச்சா ஓகே, அந்த மாதிரி இருக்குது. திருப்பி வந்துட்டா பரவாயில்ல. விஜய் வந்து இப்போது இந்த சிம்பத்தி ஒன்று உருவாகும்னு சொல்கிறீங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விஜய்க்கு ஏன் இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அவருக்கு ஒரு செல்வாக்கு இதை கூட வைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி செல்வாக்கு கூட வச்சாலும் இவர் இந்த மாதிரியான விஷயங்களில் செய்யும்பொழுது யாருக்கு சார், யாரோட கட்சிக்கு இந்த கான்ஃபிடன்ஸை உடச்சிருக்கு? இப்போ இந்த தொங்கு சபைன்னு சொல்லும் போது மற்ற கட்சிகளுக்கு, அது குறிப்பாக திமுகவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்ல. ஏன்னா இந்த டைம் எப்படியாச்சும் கன்ஃபார்ம் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ விஜய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டை உடச்சிருக்கும்ல திமுகவுக்கு. டால்ஸ்டாய் ஒரு விஷயம் சொல்கிறேன், பாலிட்டிக்ஸில் அது தேசிய அரசியலாக இருக்கட்டும், நம்ம மாநில அரசியலாக இருக்கட்டும், தொங்கு சபையினாலே அது ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட். எப்போதும் ஒரு ஹங் பார்லிமெண்ட், ஹங் அசம்பிளினாலே யார் இன்கம்பெண்ட் கவர்மெண்ட்டோ, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது அவங்களுக்கு நெகட்டிவ். ஏன்னா அவங்க செகண்ட் டேர்ம் வேர்டுன்னு சொல்லி தானே போயிருக்காங்க, எங்களுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா இவ்வளோ சாதிச்சிட்டோன்னு. அப்போ மக்கள் முழுமையாக உங்களை என்டார்ஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் பண்ணினது போரும் தானே அர்த்தம். ஸோ ஒரு தொங்கு சபைனா அது டிஎம்கேக்கு எதிர்த்து இருக்கும். ஒரு தொங்கு சபை வந்த பிறகு டிஎம்கேக்கு திருப்பி ஆட்சி மீண்டி பிடிக்கிறது கஷ்டமாகும். அப்போ இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. மக்கள் அதாவது பாருங்க, இந்த தடவை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ போகிற போக்கில் இந்த விஜயோட ஒன்று அடுத்த ஒன்று இப்போ 10 நாளில் எப்படி போகிறதுக்கு பொறுத்து இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கேக்கு அந்த மெஜாரிட்டி மார்க் தனியாக வர முடியுமா? பல பேர் சொல்கிறாங்க 100 தாண்டுவது கஷ்டங்கிறாங்க. இப்போ 100, 110 அங்கே வந்து நின்றுச்சுன்னா, ஏன்னா பாருங்க 100, 110 பயணம் மேலே போனால் தான் இன்னும் அது ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் கிட்ட வரும், halfway மார்க். இல்லைன்னா பிரச்சனையாயிடும். ஆனால் ஒன்று இருக்குங்க, அதை ஒன்று அதாவது ஊடகங்கள்லாம் முன்னே ஒரு டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க, பண்ணியிருந்தாங்களே, இல்லை ஒன்றுமே இல்லை, மக்கள் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது, இன்னும் நிறையா கிடைக்க போகிறது, அப்படி இப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லையே. இதை தவிர்த்துங்க, இந்த நேரத்தில் ஏ ராசாவோட வீடியோ லீக் ஆகுது, இதெல்லாம் என்ன காமிக்குது? என்ன அர்த்தம் இது? இது அது பழைய மேட்டராக இருக்கட்டும், புது மேட்டராக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த செட்டப்புக்குள்ளேயே ஒரு அதிருப்தி வளருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பல பேர் டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, சரி ஸ்டாலின் ஐயா இருக்கிறவர்கள் ஓட்டியாச்சு வண்டி, நம்மளும் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்கன்னு என்ன ஆகும்? ஸ்டாலின் எத்தனை நாள் இருப்பார்? அதுக்கு பிறகு வரப்போகிற ஆட்சி யார் ஆட்சி? அந்த ஆட்சியில் நம்ம எங்கே ஃபிட் ஆகும்? அந்த டைனமிக்ஸ் எல்லாம் வருது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு இது இருக்குன்னா, இந்த ஆட்சி திரும்பி வந்துச்சுன்னா 1 வருட காலமோ இல்லை ஒரு 2 வருட காலத்துக்குள்ளே ஸ்டாலின் அந்த பொறுப்பை அவர் மகன் உதயநிதி கொடுத்துட்டு இறங்கிடுவார். இல்லை அதனால தானே இப்போ இதுவே வருது. அங்கங்கே இவர் எங்கெல்லாம் விஜய் இதை பற்றி சொல்கிறாரோ, வாரிசு அரசியல் என்ன நடந்துட்டுருக்கு, இதற்கு பிறகு என்ன, எதுக்காக இந்த போட்டி, எதுக்காக இந்த தேர்தல், சும்மா டெல்லின்னு பேர் இழுக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குங்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சண்டையா? இல்லை இது இது அவங்களுக்கு அடுத்த சக்சஷன் பிளானுக்காக இது ஒர்க் அவுட் ஆகுதா? ஒன்றுங்க, விஜய் எத்தனை மீட்டிங்கில் பேசினாலும், கம்மியாக பேசினாலும் சரி, அது இம்பேக்ட் ஆகிட்டே போகுது, இம்பேக்ட் வருது. அதனால் இப்போ திருமாவளவன் தேர்தலில் நிற்க வேண்டான்னு முடிவு இருந்தால் கூட போர்க்களத்தில் ஒன்றும் பெரிய இதில் அது பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. சரி, ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்தீங்கன்னா மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.